ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? மத்திய கிழக்கில் நிலவும் சூழ்நிலை காரணமாக இப்போ நிறைய வானிலைகள்லாம் மூடியிருந்தாங்க. அதே மாதிரி சில விமான பயணங்கள்லாம் தடைப்பட்டிருந்தது. ஃப்ளைட்லாம் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. தாமதமாலாம் சென்றிருந்தது. ஸோ அதனால் இப்போ விமான போக்குவரத்து துறை தரப்புலேருந்தும் மற்றும் பார்த்திங்கன்னா, அதாவது விமான நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் சரி, இல்லை இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, அதாவது உங்களுடைய விமான பயணம் ஷெடியூல் நீங்கள் அந்த விமானம் உரிய இடங்களுக்கு செல்கிறதா அப்படின்றத நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயோ இல்லை அந்த விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டோ நீங்கள் ஒரு முறை செக் பண்ணுறது தான் ஒரு சிறந்த முறையாக இருக்கும். ஏன்னா இப்போ சில ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கேன்சல்னு சொல்கிறாங்க. சில ஃப்ளைட் ஷெட்யூல் அதாவது தாமதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பயணிகள் சிலர் அவதிக்குள்ளாகின்றனர். ஏர்போர்ட்டு போய் திரும்பக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படுகிறது. ஸோ இதனால் முன்னறிவிப்பாக ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்குமாறு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எந்த விமானத்தில் நீங்கள் பயணம் செய்வராக இருந்தாலும் அந்த விமான நிறுவனத்துடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும்ல, அந்த இது மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ விமான நிலையத்தில் நீங்கள் போகிறவங்க கொஞ்சம் ஏர்லியராக போகிறது நல்லது. ஏன்னா அப்போ உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்கும். ஃப்ளைட் தாமதமாக இல்லைன்னா கேன்சலாக, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விவரங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ குறிப்பாக வளைகுடா நாடுகளில் இந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது. இப்போ நார்மலுக்கும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்லேயும் சில அப்டேட் சொல்லுவாங்க. ஸோ மத்திய கிழக்கு நாட்டில் நிலவும் இந்த சூழ்நிலை காரணமாக தான் ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. எல்லா விமானங்கள்லாம் ரத்தெல்லாம் கிடையாது. ஒரு சில விமான நிறுவனங்கள் அவங்க ஷெடியூலை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.